நாம மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு காலம். பழைய ஏற்பாட்டினுடைய காலம் அதாவது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லுவார்கள். ஆனாலும் கூட தேவ மனுஷர்கள் தேவன் மன்னிக்கும் பொழுது மற்றவர்களும் மன்னிக்க வேண்டும் என்பது பழைய ஏற்பாட்டிலும் இருக்கிறது. இயேசுக்கு முன்னாலும் இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனாலும் கூட இந்த அநேக இடங்களில நம்ம இப்பொழுது அந்த பழைய ஏற்பாட்டை நம்ம படிக்கும் பொழுது நம்ம சரியா புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவனுடைய பிள்ளைகள் விரோதமாய் வந்தவர்களுக்கு நடந்த காரியம் இன்றைக்கு நம்முடைய விரோதிகளுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஆக ஏன்னு சொன்னா கர்த்தராகிய இயேசு சொல்லிக் கொடுத்த ஜெபத்துல நம்ம பார்க்கிறோம். இது மாதிரி என்ன சொல்றாரு மன்னிப்பு பற்றி, இது மாதிரி எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுடைய குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கிறோம். அதனால தேவன் நமக்கு மன்னிக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்லுகிறது, இப்படியாக இயேசு கிறிஸ்து உங்களை, அதாவது இயேசு கிறிஸ்துக்குள்ளாக தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆக அப்ப இந்த பழைய ஏற்பாட்டுல நம்ம என்ன இதுல புரிந்து கொள்றோம் சொன்னா, இப்பொழுது இதை நம்ம அப்படியே ஆவிக்குரிய காரியங்களோடு இவைகளை நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஆக இந்த இடத்துல மனுஷ எதிரிகள் அப்படின்னு இருக்கிறத நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எதிரிகளாய் நம்ம நினைத்துக் கொள்வோம் சொன்னா பழைய ஏற்பாடு நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக்கா மாறிடும். அந்த பழைய ஏற்பாட்டின்படி நம்ம பிசாசுக்கும் நம்மை அழித்து விட வேண்டும், நம்மை ஒன்றுமில்லாம பண்ணிடணும், தேவனை விட்டு தூர கொண்டு போயிடணும், நம்மை பாவத்துல நம்ம வீழ்த்திடணும் அப்படின்னு நினைக்கிற அந்த பிசாசோடு கூட இவைகளை எல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது நம்ம நிச்சயமாக நமக்கு வெற்றிக்கு நிறைய ரகசியங்கள் பழைய ஏற்பாட்டுல இருக்கிறது. புதிய ஏற்பாட்டுல வெற்றி, அதாவது ஆவிக்குரிய விதத்துல பாவத்தின் மேல வெற்றி உள்ளவர்களாய் வாழணும்னு சொல்லிட்டு இருக்கிறது. அந்த வெற்றியினுடைய ரகசியங்கள் என்ன என்பதை நம்ம பழைய ஏற்பாட்டுல எல்லா இடங்களிலும் நம்ம பார்க்க முடியும். எப்படி அந்த ஜெயத்தை நம்ம பெற முடியும், எப்படி நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆக இந்த சாமுவேல்ல இந்த குறிப்பிட்ட சம்பவத்தெல்லாம் வரும்பொழுது இது எதிரியை முக்கியமானவன் கிடையாது, தேவனும் தேவனுடைய பிள்ளைகள், தேவன் கர்த்தரும் கர்த்தருடைய பிள்ளைகள் அவரோடு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உறவு. அப்புறம் ஆண்டவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை நம்ம அப்படியே செய்ய வேண்டும். ஆண்டவர் ஒண்ணு செய்ய சொல்லி நம்ம செய்யாம இருக்கிறது அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அதைத்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். அந்த சவுலினுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்ப இந்த 3வது வசனத்துல ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. அண்ட் அதாவது இந்த எவ்ரி டே ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் அப்படின்ற அந்த பைபிள்ல இட் டாக்ஸ் அபவுட் டிவோஷன் டு டிஸ்ட்ரக்ஷன். அதாவது முற்றிலுமாக அழித்து விடும்படியாக இந்த அமலேக்கியர் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் இருக்கக்கூடிய காரியங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறாங்க. நமக்கு விரோதமாக நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்கிற ஒரே காரணத்தின் நிமித்தமாக நமக்கு விரோதமாக வருகிற தீய சக்திகள், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத தீய சக்திகள், நேற்றுக்கு ஜெபத்துல கூட நம்ம பார்த்தோம், ஸ்விஃப்ட் பிரேயர்ல அதுல வந்தவங்களுக்கு தெரியும். அதாவது அந்த லூக்காவுல பார்த்தோமா, மார்க்கு கடைசி அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். அந்த இடத்துல மகதலேனா மரியாளும், அப்புறம் இன்னொரு மரியாளும், பிறகு சூசன்னாலும் என்ன செய்யறாங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில என்ன செய்யறாங்க, அந்த கந்த வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்கு அதாவது அவங்களுடைய முறைமையின்படி 3வது நாள் போய் அந்த சரீரத்தின் மீது இப்படிப்பட்ட காரியங்களை போடுவதனால ஒரு எம்பாம் பண்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் டைமுக்கு அந்த பாடி இருக்கும். ஆக இந்த மாதிரி அந்த இறுதி சடங்கை செய்யறதுக்காக அவங்க 3வது நாள் போறாங்க. ஆக என்ன பார்த்தோம்னு சொன்னா, அதாவது இயேசுவுக்காக எதையாகிலும் செய்யணும், அவர் மேல வைத்த அன்பின் நிமித்தமாக சீஷர்கள் போகல, ஆண்கள் போகல, யாரும் போகல. ஆனா இந்த பெண்கள் 3 பேரும் அதிகாலையில எழுந்து என்ன செய்யறாங்க, அதை எடுத்துக்கொண்டு இயேசுவுக்காக எதையாகிலும் செய்யலான்ட்டு போகும் பொழுது அந்த பகுதியில் அந்த ஒரு வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. அங்க அவங்க சொல்லிட்டு போறாங்களா, இந்த கல்லை யார் நமக்காக புரட்டி தள்ளுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. அந்த கல் மிகவும் பெரியதாய் இருந்தது. அப்ப அதுல என்ன காண்றோம்னா, ஒரு ஸ்பெசிபிக் ஒரு ரீசனுக்காக அதுல எழுதியிருக்காங்க. ஏன்னு சொன்னா, மற்றவங்க எல்லாம் செத்த கல்லறையில சாதாரண கல்லை உருட்டி வைப்பாங்க, சும்மா மூடி வச்சா போதும். ஆனா இந்த இயேசுவனுடைய கல்லறையில மட்டும் பெரிய கல்லை வச்சாங்க. ஏன்?
யாராவது வந்து திருடிட்டு போயிடக்கூடாது, அவர் உடம்ப திருடிட்டு போயிட்டு இயேசு கிறிஸ்து வந்து உயிரோட வந்துட்டாரு, அவர் எங்கேயோ போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயேசுவனுடைய சீஷருங்க கட்டுக்கதை சொல்லக்கூடாதுன்ட்டு இந்த யூதர்கள் என்ன செய்தாங்க, பயங்கரமான பெரிய கல்லை கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சு அங்க அரசாங்க காவலர்களை போட்டு யாரும் எதுவும் செய்யக்கூடாதுன்றதுக்காக அந்த பெரிய கல்லை யார் நமக்காக இது பண்ணுவாங்க. அப்ப என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இயேசுவுக்காக நம்ம தேவனுக்காக, அதாவது இயேசுவுக்காக நம்ம ஏதோ செய்யறோம் அப்படின்னும் பொழுது பிசாசு பெரிய கல்லை கொண்டு வந்து பெரிய தடையை நம்ம கொண்டு வருவோம். மற்றபடி இயேசு இல்லாதபடிக்கு நம்ம பாட்டில் நம்ம வாழ்க்கையை வாழறோம்னு சொன்னா வாழ்க்கை நல்லா இருந்துகிட்டே இருக்கும். ஆனா ஆண்டவருக்காக ஏதோ செய்யறோம்னு சொன்ன உடனே பிசாசு உஷாராயிடுவான். உஷாராயிட்டு என்ன செய்வான், பெரிய கல்ல, பெரிய தடைய, பெரிய சோர்வை, பெரிய பிரச்சனையை நமக்கு முன்னால கொண்டு வந்து வைப்பான். அப்ப அதை வந்து ஆண்டவர் என்ன செய்கிறாராம், அதை எடுக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதனால இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம், நம்ம ஒரே ஒரு ரீசன் தான், பிசாசு நமக்கு விரோதமா வரணும், நமக்கு நிறைய பிரச்சனைகளை அவன் கொடுக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, நம்ம தேவனுடைய பிள்ளைகள், நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் நம்மோட இருக்கிறாரு, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்யறாருன்னு பார்த்த உடனே மனுஷர்களை காட்டில் பிசாசுக்கு பிடிக்காது. அது பிசாசுக்கு பிடிக்காது. அவன் தான் என்ன செய்வான்னா மனுஷர்களை தூண்டி விட்டு நமக்கு எதிராய் பல காரியங்களை வரும்படியாக செய்வான். ஆகையினால இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இப்படியாக உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவுல இல்ல நான் உனக்கு செய்யக்கூடிய காரியத்துக்கு விரோதமாக வருகிற அந்த சக்திகளை நீ என்ன செய்ய வேண்டும், முற்றிலுமாக அழித்து விட வேண்டும். சும்மா ஏதோ ஒரு சிலரை அழித்து இல்ல ஒன்னு ரெண்டு அழிச்சு பயங்காட்டி விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்ல. சோ டிவோட் டு டிஸ்ட்ரக்ஷன், முற்றிலுமாக அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். So the punishment that God talks in verse 2 is utter annihilation. அந்த இரண்டாவது வசனத்துல ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, அதாவது அவர்களை நான் வந்து அழிப்பேன், அவர்களை நான் வந்து அதை நான் அழிப்பேன் அப்படின்னு அவரு சொல்லக்கூடிய அந்த ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, முற்றிலுமாக அவர்களை இல்லாதபடிக்கு, அந்த சக்தி இல்லாதபடிக்கு நான் அழிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். ஆக அதனுடைய காரியங்களை நம்ம வந்து நம்ம பார்த்தோம். அதான் நம்ம ஏற்கனவே இதுல இருக்கு. There is a single purpose of such total destruction was to stop the spread of the abominable practice of paganism. அதாவது யாராவது அவ்வளவு வசனங்களை படிக்க வேணாம், யோசுவா 6:17-21 இந்த 2 வசனங்களை வாசிக்கலாம். ஒருவேளை போன முறை படிச்சோமா என்ன தெரியல, படிச்சிடுவோம் நம்ம. யோசுவா 6:17 அப்புறம் 21. ஆனாலும் இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடா இருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். அதுக்கப்புறம் உபாகமம், டியூட்ரானமி உபாகமம் 25:17-19 வரைக்கும். டியூட்ரானமி 25:17-19. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராய் வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. உன் தேவனாகி கர்த்தர் நீ சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பார பண்ணும்போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய். இதை மறக்க வேண்டும். இந்த இடத்துல ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு. என்னன்னு சொன்னா, நீ வந்து என்னுடைய பிள்ளையாய் வாழுகிறதை பார்த்து எதிராய் வந்து வாழுகிறத வாழ விடாதபடிக்கு இருக்கக்கூடிய சக்திகள் என்னென்ன இருக்கோ அதுக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் நீ என்ன செய்ய வேண்டும், முற்றிலுமாக அழித்து விட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். சரி, அடுத்தது 4, 5, 6 இந்த 3 வசனங்களை வாசிக்கலாம். 4, 5, 6. 1 சாமுவேல் 15, 4, 5, 6. அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தெலாயீமிலே அவர்களை தொகை பார்த்தான். அவர்கள் 2,00,000 காலாட்களும் யூதா ஜனங்கள் 10,000 பேருமாயிருந்தார்கள். சவுல் அமலேக்குடைய பட்டணம் மட்டும் வந்து பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவிடையை வைத்தான். சவுல் கேனியரை நோக்கி, நான் அமலேக்கியரோட கூட உங்களையும் வாரிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு விலகி போங்கள். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் தயவு செய்தீர்கள் என்றான். அப்படியே கேனியர்
அமலேக்கியரின் நடுவில் இருந்து விலகி போனார்கள். இந்த குறிப்பா 6வது வசனத்துல பார்க்கும் பொழுது இப்ப எல்லாம் யுத்தத்துக்கெல்லாம் போருக்கு ஆயத்தமாயிட்டு அங்க போயிட்டாங்க அமலேக்கியருக்கு. ஆனா அந்த அமலேக்கியர் மத்தியில ஒரு சின்ன கூட்டம் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க, ஒரு வித்தியாசமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அவர்களுக்கு கேனியர் என்கிற அந்த ஒரு எத்தனிக் குரூப், அந்த ஒரு கூட்டத்தார் அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த கேனியர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அதாவது ஜட்ஜஸ், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனம். நியாயாதிபதிகள் 1:16. என் தகப்பன் உங்களுக்கு யுத்தம் பண்ணி தன் ஜீவனை எண்ணாமற் போய் உங்களை மீதியானியரின் கையில். மோசேயின் மாமனாகிய கேனியனின் புத்திரரும் யூதாவின் புத்திரரோட கூட பேரீச்ச மரங்களின் பட்டணத்திலிருந்து ஆராத்திற்கு தெற்கே இருக்கிற யூதாவின் வனாந்திரத்திற்கு வந்து ஜனங்களோட குடியேறினார்கள். அந்த இடத்துல ஜட்ஜஸ் தானே படிச்சீங்க? ஆமா. அதுல அந்த கேனியர்கள் யார் அப்படின்னு சொன்னா இந்த மோசேயனுடைய மாமனாருடைய சந்ததிகள். மோசேயனுடைய மாமனாருடைய சந்ததிகள் அதுல இருந்து அவங்க வந்தாங்க. சோ they were associated with Amalekites and Midianites. இந்த கேனியர்கள் அந்த ஒரு கூட்டத்திலிருந்து வந்தவங்க. ஆக இந்த இவங்க எகிப்தில இருந்து வரும்பொழுது என்ன செய்தாங்கன்னு சொன்னா இந்த மோசேயனுடைய மாமனாரும் அவனோடு கூட இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இவர்களுக்கு எதிராய் இவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதாவது யாத்ராவும் 18ல நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் எண்ணாகமம் 10ல இருந்து 29ல இருந்து 10வது அதிகாரம் 29ல இருந்து 32 வரைக்கும் அந்த 4 வசனங்களை படிக்கலாம். யாத்ராகமம் வேண்டாம், எண்ணாகமம் 10, 29ல இருந்து 32 வரைக்கும். அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனாகிய ஓபாவை நோக்கி, உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்திற்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம், நீயும் எங்களோட கூட வா, உனக்கு நன்மை செய்வோம், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்றான். அதற்கு அவன், நான் வரக்கூடாது, என் தேசத்திற்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போக வேண்டும் என்றான். அப்பொழுது மோசே, நீ எங்களை விட்டு போக வேண்டாம், வனாந்திரத்திலே நாங்கள் பாளையம் இறங்கும் இடங்களை நீ அறிந்திருக்கிறபடியினால் எங்களுக்கு கண்களைப் போல் இருப்பாய். நீ எங்களோட கூட வந்தால் கர்த்தர் எங்களுக்கு செய்தருளும் நன்மையின்படி உனக்கும் நன்மை செய்வோம் என்றான். அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படி அவர்கள் முன் சென்றது. சோ இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அந்த கேனியர் என்கிற அந்த மக்கள் இஸ்ரவேலுக்கு நன்மை செய்தபடினால அவர்களை திரும்ப ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்துல ஒருவேளை தங்களை அறிந்தோ அறியாமலோ யார் யாரெல்லாம் நமக்கு உதவி செய்கிறாங்களோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் நிச்சயமாக அவர்களுக்கு பதில் உதவி செய்யக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிறார்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆகினால இங்க சவுலும் அதை மனதில் வைத்திருந்தான். வைத்திருந்து அவரிடத்துல சொல்றான், நீங்க என்ன செய்யுங்க, இந்த ஜனங்களை விட்டு நீங்க பிரிந்து போயிடுங்க, ஏன்னா இவர்களை ஆண்டவர் அழிக்க போகிறார். ஆகையினால இவங்களை விட்டு நீங்க பிரிந்து போயிடுங்க. பிரிந்து போயிட்டீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க, நீங்க சுகத்தோட கூட இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். So it is dangerous to be found in the company of God's enemies, and it is our duty and interest to come out from among them, lest we share in their sins and plagues. Revelation 18:4 வசனம். வெளிப்படுத்தல் 18வது அதிகாரம் 4வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 18:4. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். இந்த இடத்துல என்னன்னா, அதாவது இங்க இந்த சத்தம் என்ன வருகிறது என்று சொன்னால், இந்த இந்த பாபிலோனிய அந்த வேசியனுடைய காரியங்களிலிருந்து நீங்க என்ன செய்யுங்க, தேவனுக்கு அருவருப்பானதை செய்கிற அவளிடத்திலிருந்து நீங்க வெளியே வாருங்கள் என்று சொல்லி. ஒருவேளை இது ஒரு உருவகமாய் எழுதப்படுகிறது. உண்மையாக அதாவது வேசின்னு சொல்லும் பொழுது அது ஒரு பெண் வேசித்தனம் பண்ணுகிறதை பற்றி அல்ல. அதாவது தேவனுக்கு விரோதமாக வேண்டுமென்றே அருவருப்புகளை செய்யக்கூடியவர்கள். அதாவது சிலர் இருப்பாங்க, அவங்க தெரியாம தேவனுக்கு விரோதமா செய்வாங்க.
ஆனா அவர்களை தேவன் மன்னிப்பார். சிலர் இருக்கிறாங்க, நல்லா எல்லாவற்றையும் அறிந்து என்ன செய்வாங்க, தேவனுக்கு விரோதமாக, நான் வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, அதை பற்றி நான் சொல்ல, தேவனுக்கே விரோதமாக, தேவனுக்கு கோபம் மூட்டும்படியாக பல காரியங்களை அவங்க செய்வாங்க. ஆக அப்படிப்பட்ட மக்களை தேவன் இந்த இடத்துல பேசுகிறார். அதுதான் இந்த அமலேக்கியர், இந்த பாபிலோன், இந்த காரியங்கள் எல்லாம், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம். ஆக இன்றைக்கு இந்த கடைசி காலங்களே வாழுகிற நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த கேனியர்களை போல நாமும் கூட, அதாவது அழிவுக்கு வைக்கப்பட்டு இருக்கிறவர்களிடத்திலிருந்து நம்மை நாமே விலக்கி காத்துக் கொள்ளுகிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். நாட்கள் ரொம்ப நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறபடினால இந்த உலகமும், இந்த உலகத்தினுடைய அதிபதியாகிய பிசாசும், இந்த பிசாசை பின்பற்றக்கூடிய அநேகர் என்ன செய்யறாங்க, வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வந்து அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக அவர்களிடத்திலிருந்து நம்ம என்ன செய்ய வேண்டுமா, நம்மை பிரித்து எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, பிரித்து எடுத்துக்கொள்ள வேண்டும்னா நம்ம வந்து என்னன்னு சொன்னா, அதாவது அவர்களோடு நட்பா இருக்கலாம். நமக்கு வந்து தேவனை அறியாதவர்களிடத்துல நம்ம நட்பு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லவில்லை. வேதம், அதாவது பவுல் சொல்றாரு, நீங்க வந்து புறஜாதியார் இடத்துல, அஞ்ஞானிகள் இடத்துல, ஆண்டவரை அறியாதவர்களிடத்துல அவர்களை விட்டு நீங்க விலகி போகணும்னு நான் சொல்ல. அப்படின்னா நீங்க இந்த உலகத்தை விட்டே நீங்க எங்கேயோ போய் காட்டுல தான் போய் வாழ வேண்டியவங்களா இருப்பீங்க. அவர்களெல்லாம் இருக்கலாம், அவர்களோடு கூட நம்ம நட்பா இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய செயல்களிலே நம்ம என்ன செய்யக்கூடாது, பங்கு கொள்ளக்கூடாது. அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இவ்வளவு காலம் அவர்களோடு கூட இருந்தாங்க. இப்பொழுது இந்த கேனியர் என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த அமலேக்கியர் இடத்திலிருந்து பிரிந்து போக வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால அந்த காரியத்திற்கு அப்புறம் பிறகு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு 7, 8, 9, 3 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது சவுல் ஆவிலா துவக்கி எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவர்களுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இப்ப 3வது வசனத்துக்கும் 9வது வசனத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்கிறோம். தேவன் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார், உன்னை நான் ஆசீர்வதிச்சிருக்கிறேன், எனக்கு விரோதமான அருவருப்பானவனுடைய காரியங்களை ஒன்றும் நீ வந்து உனக்கு ஒன்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவர்களை என்ன செய்ய வேண்டாம், அவைகளை முற்றிலுமாக நீ அழித்துப்பட வேண்டாம். அதில் உள்ள ஒன்றையாகிலும் எடுக்கக்கூடாது. இது என்னன்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிற இந்த தகன பலிக்கு ஒப்பானது. அது வந்து முற்றிலுமாக 100% எல்லாம் அழிக்கப்பட்டு ஆக வேண்டும். நமக்கு தீமை கொடுக்கக்கூடிய ஒன்று என்பதை நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம வைத்து கொண்டிருக்க முடியாது. அதை முற்றிலுமாக அழித்து போட வேண்டும். அதுதான் 3வது வசனத்துல ஆண்டவர் அழகா சொன்னாரு, நீ அமலேக்கை மடங்கடி, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரி, அவன் மேல இரக்கம் வைக்காத, எல்லாரையும், புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவா என்று சொல்லி முற்றிலுமாக நீ வந்து அழித்து விட வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னா, இவர்கள் வந்து அந்த ஜனங்களை கொண்டு அந்த ராஜாவையும் அவங்க வந்து கொல்லல. என்ன செய்யறாங்க, ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து என்று சொல்லி பார்க்கிறோம். இவங்களுக்கு அதெல்லாம் பார்த்த உடனே இதை வச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, போன மாசத்துல அந்த யார்ட் சேலுக்காக திங்ஸ் எல்லாம் எடுக்கும்போது எல்லா வீட்லயும் எல்லாருக்கும் ஒரே பெரிய சோதனை என்னன்னு சொன்னா, இதை போடுறதா, இதை வச்சுக்கிடலாம், இதை வச்சுக்கிடலாம். அப்படி பார்த்தா ஒரு பாதி யார்ட் சேல் இன்னும் வீட்லயே தான் இருக்கும். இப்ப நமக்கு அடுத்த வருஷத்துக்கு ஒருவேளை அதுக்குள்ள மனமாரியாதை நம்ம எடுத்து போட்டலாம். ஆக என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இன்றைக்கு இது சாதாரணம். இது வந்து அவங்கள நம்ம ரொம்ப சுலபமா நம்ம வந்து பழி சொல்லிடலாம். இதுல என்ன இருக்கு, ஒரு பொருள் தானே, மாடு தானே. அந்த அமலேக்கியர் மனுஷனுங்க தானே தேவனுக்கு விரோதமா பண்ணாங்க. ஆக இந்த மாடு என்ன பண்ணுச்சு, அமலேக்கியனுடைய மாடு அவங்களுக்கு நமக்கு விரோதமா என்ன பண்ணுச்சு, தேவனுக்கு விரோதமா என்ன பண்ணுச்சு, ஒரு வாயில்லாத பிராணியாச்சே, அது ரொம்ப நல்லா இருக்கு, இதை வீணா எதுக்கு அழிச்சு போடணும், இதை நம்ம எடுத்துட்டு போனா நம்ம ஒருவேளை வித்து
வித்து நம்ம வந்து இல்ல வச்சு வியாபாரம் பண்ணி எதையாவது செய்யலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுக்கு அந்த எண்ணம், இது வந்து சாதாரணமா எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு காரியம், வரக்கூடிய ஒரு எண்ணம். அதாவது பிரச்சனை என்னன்னு சொன்னா அதை எடுத்துக்கிறதுல பிரச்சனை இல்லை. அதாவது நம்ம யோசுவாவுல நம்ம பார்த்தோம், முதலாவது எரிகோவுக்கு போகும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, எரிகோவை முற்றிலுமா ஒண்ணு கூட யாரும் ஒண்ணும் தொடக்கூடாது, பொன்னையும் தொடக்கூடாது, வெள்ளியும் தொடக்கூடாது, ஆட்டையும் தொடக்கூடாது, மாட்டையும் தொடக்கூடாது, எல்லாத்தையும் அழிச்சு போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அவங்க என்ன செய்தாங்க, அதுல ஒண்ணு எடுத்து வச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் அதாவது அதுல என்ன பார்த்தோம்னு சொன்னா, இந்த எரிகோவுக்கு போகும்போது யோசுவா ஆண்டவர் இடத்துல போய் கேட்டான், விசாரிச்சான் என்ன செய்யணும் எப்படி செய்யணும். ஆனா அந்த எரிகோவை ஜெயிச்ச உடனே இவனுக்குள்ள ஒரு தைரியம், நமக்கு கிறிஸ்தவங்கள்ல நம்ம கொஞ்ச நாள்ல கிறிஸ்தவங்கள் ஆயிட்ட உடனே நமக்கு ஒரு தைரியம் வந்துடும். ஒரு இவ்வளவு நாள் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒவ்வொன்று சின்னதையும் கேட்டு கேட்டு பண்ணோம், இப்ப என்ன செய்யலாம், சரி நமக்கு ஒரு ஐடியா இருக்குது, ஐடியா வச்சு நம்ம வந்து கிறிஸ்தவங்களா வாழ்ந்துடலாம், ஐடியா கிறிஸ்தவங்க அப்படியே வந்து அந்த ஐடியாவில நம்ம வாழ்ந்துடலாம், நாம பார்த்து முடிவு பண்ணிக்கலாம், நம்ம பார்த்து செஞ்சுக்கலாம். அப்ப என்ன பண்ணாங்க, ஆயிப்பட்டினத்துக்கு இவங்க சண்டைக்கு போனாங்க. அங்க போய் என்ன பண்ணணும்னு இவங்களுக்கு ஆக்ஷன் பிளானே கிடையாது. அப்ப என்ன செய்தாங்க, அவங்கள அங்க வந்து ஒரு தோல்வி, அடுத்த பட்டணத்துல இவங்களுக்கு ஒரு தோல்வி. அதுக்கப்புறம் வராங்க, நமக்கு நடந்ததெல்லாம் தெரியும். அந்த ஆகானை எடுத்து அது காரணமா இருந்தவனை எடுத்து அழிச்சிட்ட பிறகு ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆயிப்பட்டினத்துல எல்லாத்தையும் நீ அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு சிலதை மட்டும் அழிச்சிட்டு மீதியே நீங்க உங்களுக்காக வச்சுங்க. அப்ப அதாவது இன்ஸ்டன்ட் பை இன்ஸ்டன்ட், ஒவ்வொரு சம்பவத்துக்கு அப்புறம் சம்பவமா ஆண்டவர் அவ்வப்போது நம்ம நடத்துகிறார். அது நமக்கு பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. என்ன ஆண்டவரே, மொத்தத்துல ஒரு லா கொடுத்துட்டீங்கன்னா அழிக்கிறது அழின்னா, இல்ல ஆடு மாடை எடுத்து வச்சுக்கோன்னு சொன்னா அது கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கணும். இல்ல இந்த காலத்துல அப்படித்தானே, நமக்கு என்ன நேத்து ஒண்ணு சொன்ன இன்னைக்கு ஒண்ணு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒருவேளை வீட்லயே கூட நம்ம பேசிக்குவோம், மற்றவங்க இடத்துல பேசுவோம். ஆக ஆண்டவர் வந்து ஒரு பட்டணத்தை எல்லாத்தையும் அழிச்சிருன்றாரு, இன்னொரு பட்டணத்துல போகும்போது கொஞ்சத்தை எடுத்து வச்சுக்கொண்டாரு. சரி எல்லாத்தையும் அழிச்சிடு அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்ட்ராட்டஜி தெரியும்னு சொல்லிட்டு போனா அங்க ஒரு தோல்வி. ஆக இப்படி என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, தேவன் இத தொடாத, இதன்படி செய்யாத அப்படின்னு சொல்லாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, நம்ம எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம். ஆனா தேவன் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னா நமக்கு வேற வழி கிடையாது. என்ன காரியமா இருக்கட்டும், எப்படிப்பட்டதாகட்டும், அந்த ஒரு காரியத்துல நம்ம கவனத்தோட இருக்கணும். ஏன்னு சொன்னா நமக்கு வந்து இந்த காரியங்கள், இந்த ஆடு மாடுகள் முக்கியமா இல்ல நம்முடைய தேவன் நமக்கு முக்கியமா, ரெண்டுல ஒண்ணு நம்ம தீர்மானிக்கிறோம். இந்த உலகத்தினுடைய காரியங்கள் முக்கியமா, நமக்கு தேவன் முக்கியமா, இந்த அமெரிக்காவினுடைய பல காரியங்கள் நமக்கு முக்கியமா, இல்ல தேவன் நமக்கு முக்கியமா, இல்ல நம்முடைய சந்தோஷம், தவறான சந்தோஷம் நமக்கு முக்கியமா, இல்லைன்னா நம்மை உருவாக்கின ரட்சித்த நம்முடைய தேவன் நமக்கு முக்கியமா. இந்த ரெண்டுல ஒண்ணு நம்ம பார்க்கும்போது கடைசியில தேவன் சொன்னதுதான் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு நம்ம வருவோம். அது இல்லாதபடிக்கு தேவன் சொன்னதை நம்ம மறந்துட்டு, இல்ல அதை கொஞ்சம் அப்படியே நாளடைவுல அது நமக்கு அப்படியே மறந்து போயிட்டு நாம சொந்தமா திங்க் பண்ண நம்ம ஆரம்பிச்சோம்னு சொன்னா நம்ம லாஜிக் வந்து வித்தியாசமா போயிடும். ஆகையினால அதுல நம்ம கவனமா இருக்க வேண்டும். ஆகையினால ஆண்டவர் அதை சொன்னார், ஆனா அந்த ஜனங்க அதை அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளும் சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டார்கள் சொல்லிட்டு பாக்குறோம். வேண்டாததை ஒண்ணு, கை உடைஞ்சதை, கால் உடைஞ்சதை, வியாதிப்பட்டதை மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாவற்றையும் அழிச்சு போட்டாங்க. ஆக இப்படி அவர்கள் செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சோ இந்த இடத்துல இது வந்து இட்ஸ் அகெயின்ஸ்ட் சாமுவேல்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், சாமுவேலுடைய கட்டளைக்கு, சாமுவேல் மூலமாக தேவன் கொடுத்த கட்டளைக்கு எதிரான ஒரு காரியத்தை செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த யுத்தங்கள் முடிகிற ஒரு சூழ்நிலை அங்க முடியும் பொழுது அங்கே 10வது 11வது யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேறாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ரா முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இப்ப என்னன்னா, இது நடந்ததையும் அங்க ஆண்டவர் வந்து சாமுவேலுக்கு தரிசனமாகிட்டு சொல்றாரு, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது, எனக்கு வந்து ஒரு பயங்கர ரிக்ரெட்,
எனக்கு ரொம்ப ரிக்ரெட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. 29வது வசனத்தை வாசிப்போம். அதே அதிகாரத்தினுடைய 29வது வசனம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றார். ஆமா, இந்த இடத்துல 11வது வசனத்துல ஆண்டவர் நான் மனஸ்தாபமாய் இருக்கிறது அப்படின்றாரு. ஆனா சாமுவேல் என்ன சொல்றான்னு சொன்னா 29வது வசனத்துல அவர் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறது இல்லை அப்படின்றார். கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல? அடுத்த வசனத்தை வாசிப்போம். 35வது வசனம். சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். இங்க பாக்குறோம் சாமுவேல் அப்படி சொல்லிட்டாரு, கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறவர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்க கடைசியில ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார், ஆகையினால நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறது, ஆகையினால அவரோட கூட நானும் சேர்ந்து துக்கமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் ஒரு துக்கத்தோட இருக்கிறான். ஆனா தேவனுடைய மனஸ்தாபம் வேற, சாமுவேலுடைய துக்கம் வேற. அதை குறித்து நம்ம அடுத்த அதிகாரத்துக்கு போகும்பொழுது நம்ம அதை குறித்து நம்ம பார்ப்போம். அப்ப இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம் என்னன்னு சொன்னா, நமக்கு ஏதோ ஒரு குழப்பமா இருக்கிறது போல இருக்கலாம். மேத்யூ ஹென்ரின்ற அந்த மனுஷன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, the Lord regrets a decision. Repentance in God is not a change of mind as it is in us, but a change of method. It was Saul, he is turned back from following me அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதாவது இந்த என்னன்னு சொன்னா, தேவன் இந்த மனம் அதாவது மனம் வருந்துகிறது, மனஸ்தாபப்படுகிறதுன்றது ராஜாவை ஆக்கினது நான் தப்பு செஞ்சிட்டேன்னு அவர் சொல்ல, நான் தப்பா ராஜாவாகிட்டேன், மிஸ்கால்குலேட் பண்ணிட்டேன் அப்படின்லாம் ஆண்டவர் சொல்வது கிடையாது. ஆண்டவர் எப்பயும் மிஸ்கால்குலேட் பண்ண மாட்டார். அவர் ஒரு மனுஷனை உயர்த்தி வைக்கிறாருன்னு சொன்னா அவருக்கு எல்லாம் கிளீனா தெரியும். அவருக்கு அந்த மனுஷனுடைய ரெக்கார்ட் எல்லாம் கம்ப்ளீட்டா தெரியும். இன்னைக்கு ஒருவேளை இந்த வேன் வாங்குற காரியத்துல அந்த வெஹிக்கிள் ரிப்போர்ட் அதை பாக்குறோம். ஒரு 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 வெஹிக்கிளினுடைய ரிப்போர்ட் நமக்கு 6-7 வருஷமா எங்கேயோ இருந்த ஒரு வெஹிக்கிளினுடைய ரிப்போர்ட் நமக்கு கிளீனா கிடைக்குதுன்னு சொன்னா ஆண்டவருக்கு இன்னும் எவ்வளவு பர்ஃபெக்ட் ரெக்கார்ட் எல்லாம் கிடைக்கும் அவருக்கு. ஏன்னா அவரு நம்ம பிறக்கிறதுக்கு முன்னால இருந்தே நம்மள அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு, பேர் சொல்லி அழைத்தேன்னு சொல்றாரு. ஆகையினால ஆண்டவர் ஒருவனை நியமிக்கிறாருன்னு சொன்னா ஏதோ ஒரு கெஸ் ஒர்க்ல நியமிக்கிறது கிடையாது. அவர் 1-2 போட்டு ஓட் பண்ணி அவர் நியமிக்கிறது கிடையாது. அவர் என்ன செய்யறோம், இவனை ராஜா வாக்குறோம்னா அது கரெக்ட், பெர்ஃபெக்ட், அது ஒரு பெர்ஃபெக்ட் டெசிஷன். அன்னைக்கு ஆண்டவர் எடுத்தது ஒரு பூரணமான ஒரு முடிவு, தீர்மானம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆகையினாலே ஆண்டவர் நான் ஏற்படுத்தினது தப்பு அப்படின்னு சொல்ல, ஆனா அந்த ஏற்படுத்தினதனுடைய அந்த விளைவு இருக்குதுயா, அதாவது உன்னை நான் ராஜாவாகிட்டேன், உன்னை நான் பாஸ்டர் ஆகிட்டேன், உன்னால நான் சந்தோஷப்படணும், நான் சொல்றத நீ செஞ்சு என்னுடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தணும். உனக்கு ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறேன், உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறேன். அது கொடுத்தது தப்பு கிடையாது. சாலமோனுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்தது தப்பு இல்ல. சிம்சோனுக்கு ஆண்டவர் பலத்தை கொடுத்தது தப்பு கிடையாது. ஐஸ்வர்யவானுக்கு தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுத்தது தவறு கிடையாது. ஆனா அதனாலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய நம்ம அதை மகிமைப்படுத்தாத போகும்பொழுது அந்த நம்ம செய்கிற அந்த செயலின் நிமித்தமாக தேவன் வேதனைப்படுகிறார். ஏன்னா அவர் உள்ளத்தின் ஆழத்துல நம்மை நேசிக்கிற ஒரு தேவன். நம்ம இடத்துல நம்ம மற்றவங்களை பற்றி நம்ம சொல்லுவோம், ஐயோ நான் மனசுல ஒண்ணுமே இல்லாத நான் பழகினேன், மனசுல ஒண்ணுமே இல்லாத நான் செஞ்சேன், ஆனா இவங்க எனக்கு அப்படி செஞ்சுட்டாங்க, எனக்கு அப்படி நினைச்சிட்டாங்க, இவங்க அப்படி செய்வாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை. அதாவது நம்முடைய விரோதி நமக்கு விரோதமா ஏதாவது செஞ்சுட்டா நம்ம போய் சண்டை போட்டுடலாம், இல்ல கோர்ட்டுக்கு இழுத்துடலாம். ஆனா நம்ம அதிகமா நேசிக்கிறவங்க நமக்கு ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டாங்கன்னு உடனே நமக்கு அதெல்லாம் செய்ய வராது. என்ன செய்வோம், அப்படியே வித்ட்ரா பண்ணிட்டு மனசுல வேதனையோட கூட இருப்போம். நான் நேசிக்கிறவங்க, ஏன்னா இந்த துரோகத்தை இந்த காரியத்தை செஞ்ச பிறகு கூட எனக்கு கோபம் கிடையாது, ஆனா என் மனசுக்கு வேதனை. அதனால நான் என்ன பண்றேன், அமைதியா உட்கார்ந்துடுறேன். ஒருவேளை மனுஷன் ஒருவேளை டிப்ரெஷனுக்குள்ள கூட போயிடலாம் அதன் நிமித்தமா. ஏன்னா ஒரு ஷாக், நம்ம நம்பி இருந்தவங்க நமக்கு விரோதமா அப்படி பண்ணிட்டாங்கன்னு ஒரு பயங்கர ஷாக்ல நம்ம அப்படியே ஆஃப் ஆயிடுவோம். இதற்கு ஒத்த ஒரு காரியம் தான்
தேவனுடைய மனதுல இருந்தது என்று சொல்லி வேத வியாக்கியானிகள்லாம் சொல்றாங்க. அதுக்கு ஒரு டைட்டிலே அழகா கொடுத்திருக்கிறாங்க, டிவைன் ரிக்ரெட், தேவனுடைய மனஸ்தாபம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அந்த டிவைன் ரிக்ரெட் நிறைய இடங்கள்ல இருக்கும். அதாவது ஆதியாகமம் 6:6 நம்ம பார்க்கிறோம். என்ன சம்பவம்? ஆமா, உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது உண்டாக்குனது தப்பு பண்ணல, உண்டாக்குனது அவர் தவறு செய்யவில்லை. ஆனால் நான் உண்டாக்கின ஒரு மனுஷன் நான் எதிர்பார்க்கிறபடி அவன் இல்லாதபடிக்கு நான் எவ்வளோ நான் செய்திருக்கிறேன். நான் ஒரு சின்ன தவற, ஒரு சின்ன குற்றத்தை, ஒரு சின்ன குறைய அந்த மனுஷனுக்கு நான் செய்தனா? ஒன்றுமே செய்யல. இருந்தாலும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்னை விட்டுட்டு தூர போயிட்டு, ஒரு இடத்துல பின்னால தீர்க்க தரிசனம் சொல்றாரு, என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை நெஞ்சில் ஏற்றிக்கொள்வதற்கு என்னிடத்துல என்ன குறை கண்டீங்க அப்படின்ட்டு. ஒரு தேவன் நம்ம பார்த்து சொல்ற, பூன்னு ஊதி நம்மளை ஒண்ணு இல்லாத அணைச்சிடலாம். அவர் என்னை ஒண்ணு இல்லாத அணைச்சிடலாம். ஆனா அவர் என்னை பார்த்து அந்த மாதிரி ஒரு மனுஷன் கேட்க மாட்டான். சில நேரத்துல பெற்றோர் கூட பிள்ளைங்கிட்ட கேட்பாங்களா இன்னும் தெரியல. இந்த 21வது நூற்றாண்டுல இல்ல பிள்ளைகள் பெற்றோரிடத்துல கேட்பாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல, கணவன் மனைவி கிட்ட கேட்பாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, என்னை விட்டு தூரப்பட்டு இல்லாத ஒரு காரியத்தை பின்னால நீ போய் மாயைய உன்னுடைய நெஞ்சில ஏற்றிக்கொள்வதற்கு, அதாவது உன் நெஞ்சில இருந்த எண்ணெய் எடுத்து போட்டுட்டு ஒண்ணுமில்லாதத உன்னுடைய நெஞ்சில ஏற்றிக்கொள்வதற்கு என்னிடத்துல நீ என்ன குறைய கண்ட, என்னிடத்துல என்ன குறைய கண்ட என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதெல்லாம் தான் இதுலதான், இந்த வார்த்தைகளில தான் ஆண்டவருடைய மனஸ்தாபத்தை காண்கிறோம். இன்னொரு இடத்துல சொல்றாரு, என்னுடைய ஜனங்கள் 2 தீமைகளை செய்தாங்க. என்ன தீமை செய்தாங்க? ஒண்ணு, ஆமா, ஜீவ தண்ணீருள்ள அந்த ஊற்றாகிய எண்ணெய் விட்டுட்டாங்க. எப்ப பார்த்தாலும் தண்ணி அப்படியே இவங்க எடுக்க 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 ஊறிக்கொண்டே வருகிறது. நான் அந்த ஜீவ ஊற்று அவங்களுக்கு என்ன கேட்டாலும் அவர்களுக்கு நடந்து கொண்டிருந்தது, என்ன நினைத்தாலும் அவர்களுக்கு நடந்து கொண்டிருந்தது. அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுட்டாங்க. எண்ணெய் விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க? வெடிப்பான தொட்டிகளை தெரிந்து கொண்டு அந்த தொட்டி உள்ள இவங்க தண்ணியை ஊத்துறாங்க. அது நான் நீரூற்று, கீழே இருந்து நான் சுரக்கிற ஒரு நீரூற்று. இவங்க தண்ணியை எங்கிருந்தோ கொண்டு வந்து இந்த நீரூற்றுல நிரப்ப வேண்டிய அவசியம் இல்லை. நான் திருவண்ணாமலையில இருக்கும்பொழுது அங்க சில வருஷங்கள் படிப்போம். அப்ப எங்க மாமா வீடு ஒரு மலையடி வாரத்துல இருக்கும். அந்த மலையடி வாரத்துல இருக்கும்போது அங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் அப்படி ஒரு மேடு மலையில பாதி தூரம் அந்த இடத்துல போனா ஒரு சின்ன அதாவது சுனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? அது அந்த ஊற்று, நீர் ஊற்று தான். அதாவது ஃபவுண்டன் மாதிரி வராது, ஒரு ஸ்ப்ரிங். அது என்ன அளவு இருக்கும்னு சொன்னா, இந்த டேபிள்ல பாதி அளவு தான் இருக்கும். இல்ல இந்த துணி ஓடுதே, இவ்வளவுதான் ஆழம், இவ்வளவுதான் இருக்கும். எத்தனை பேர் எத்தனை நாள் குளிச்சாலும் அந்த தண்ணி வந்துகிட்டே இருக்கும். நமக்கு பாக்குறதுக்கு இது ஒரு அரை பேரல் தண்ணி கூட அதுல இல்ல இருக்கிற மாதிரி தெரியாது, அவ்வளவுதான் இருக்கும். ஆனா அது எடுக்க 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 அந்த தண்ணி அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அது எனக்கு அப்பவும் ஆச்சரியம். இப்பவும் அதை நினைச்சு பார்த்தேன்னு சொன்னா, எனக்கு அந்த ஊரை நினைச்சா அந்த ஒரு இடம் எனக்கு ரொம்ப அதிகமா எனக்கு ஞாபகத்துவராக. தேவன் அப்படிப்பட்டவர். எடுக்க எடுக்க குறையாதவனாய் நான் அவங்களுக்கு தானே இருந்தேன், காணப்பட்டேன். ஆனா அவங்களுக்கு எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, இது என்னது நம்ம கஷ்டப்படாத தண்ணி எடுக்கிறோம். அதனால போய் ஒரு தொட்டிக்காரங்கிட்ட போய் ஒரு தொட்டியை வாங்கிட்டு கடைசியில அவங்க வைக்கிறதுக்குள்ள அது வெடிப்பு விட்டுச்சு. அது வெடிப்பு விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாதபடிக்கு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க தண்ணியை கொண்டு வந்து ஊத்துறாங்க. வெடிப்புள்ள தொட்டியில தண்ணியை ஊத்துனா என்ன பண்ணும்? போயிடும். அது அடிவழியா அது அப்படியே தண்ணி போயிடும். இருந்தாலும் அதுதான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு புதுமை, என்னுடைய உடல் உழைப்பு, நானா உடல் உழைச்சு எங்கிருந்தோ தண்ணியை கொண்டு நான் ஊத்தி இருக்கிறேன் பாரு அப்படின்ற ஒரு சந்தோஷம். ஆகையினால இப்படி இதெல்லாம் தேவன் மனஸ்தாபப்படுகிறார். ஆகையினால தேவ மனஸ்தாபம், டிவைன் ரிக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். So the divine regret does not mean that God calls making Saul as a king was a mistake. அதுதான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். So this means God's deep emotions and concern for both Saul and people. So இதுல என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, சவுலுக்காக தேவன் மனவேதனைப்படுகிறார். இந்த மனஸ்தாபம்ன்றது மனவேதனை.
மன வேதனை. அந்த ரிக்ரெட் அப்படின்றது, ஐயோ எனக்கு கொடுக்க முடியலையே, ரிக்ரெட் ஃபார் மை inability to do this thing. எனக்கு செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கு, ஆனா செய்ய முடியல. ஆக உன்னிடத்துல சவுலே, உன்னிடத்துல இந்த காரியத்தை நான் பார்க்கணுன்றதுக்காக உன்னை நான் ஏற்படுத்தி வைக்கல, அதன் நிமித்தமா உன்னை நான் ஆசீர்வதிக்கல, அதுக்காக உன்னை நான் தெரிந்து கொள்ளல. நீ என்னுடைய வார்த்தைகளை கீழ்ப்படிஞ்சு உனக்கு ஆசீர்வாதத்துக்கு வருகிற காரியத்தை நீ பார்ப்பேன்னு சொல்லி நான் பார்த்தேன், ஆனா நீ என்ன பண்ணிட்ட, அப்படி இல்லை. ஆகையினால என்னுடைய மன வேதனை, என்னுடைய மனதுல ஒரு வேதனை. ஆகையினால அதுதான் அந்த மனஸ்தாபம் இல்ல டிவைன் ரிக்ரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். சோ God does not have to regret. ஏன்னு சொன்னா அவர் ரிக்ரெட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் அவர் எப்பொழுதுமே தவறு செய்கிற தேவன் அல்ல. அவர் எப்பொழுதும் தவறு செய்கிற தேவன் அல்ல. தவறு செஞ்சவன் தான் அதாவது நான் செய்த செயலை அதாவது இந்த இடத்துல சாமுவேல் ஒரு இடத்துல சொன்னார் இல்லையா, அதாவது 29வது வசனத்துல தேவன் மனஸ்தாபப்படுகிறவர் அல்ல அப்படின்னு சொன்னா, அந்த மனஸ்தாபம் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது செய்த காரியத்தை நான் தப்பா செஞ்சுட்டேன்னு நினைக்கிற மனஸ்தாபம். அதுதான் அந்த இடத்துல அவர் சொல்றாரு. எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை இருக்கிறபடினால நம்ம அதை தவறா புரிந்து கொள்ளக்கூடாது, அது குழப்பமானது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க கூடாது. ஆக அந்த 11வது வசனத்துல இருக்கிறது மனவேதனை, 29வது வசனத்துல இருக்கிறது அதாவது தவறா நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற அந்த நினைவை பற்றி இருக்கிறது. 35வது வசனத்துல பார்க்கும்பொழுது மறுபடியும் அந்த மனவேதனை. இப்படியாக இந்த தேசத்துல முதல் ராஜாவை ஏற்படுத்தணும், இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேதனை. ஆகையினால இது எப்பொழுதுமே நம்ம அதாவது தேவன் ஒரு காரியத்தை குறித்து வேதனையா இருக்கிறார்னா அது மனிதனுடைய தவறு. அது மனிதனுடைய தவறு நிமித்தமா தான் தேவன் ஒரு வேதனையோடு கூட இருப்பார். ஆகையினால அவர் ஐயோ உன்னை நான் ஆசீர்வதிச்சே இருக்கக்கூடாது, நம்ம சொல்லுவோம்ல, உனக்கு நான் இதை கொடுத்தே இருந்திருக்கூடாது, கொடுத்ததுதான் தப்பா போச்சு அப்படின்னு. ஆண்டவர் அதை என்னைக்கும் சொல்லவே இல்லை, யாருக்கும் சொல்லலை. நீங்க பாத்தீங்கன்னா நான் வேதத்தை எட்டி பார்த்த வரைக்கும் உனக்கு நான் இதை செஞ்சது தப்பு, நான் செஞ்சிருக்கூடாது, உன்னை அந்த கழுத பின்னால போய் நீயும் கழுதியாவே இருறான்னு உன்னை நான் விட்டு இருந்திருப்பேன், அதெல்லாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. அவ்வளோ சின்னவர் கிடையாது அவர். அவர் பெருந்தன்மையான ஒரு தேவன். அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, உன்னை நான் வேற என்னவோ தானே உன்கிட்ட நான் எதிர்பார்த்தேன், ஆனா நீ இதை செஞ்சுட்ட, எனக்கு மனவேதனையா இருக்கிறது. ஆகையினால தேவன் மனவேதனைப்படுறாருன்னா அது அவருடைய பிரச்சனை இல்லை, அது நம்மாலே வருகிறது. என்னுடைய ஒரு தோல்வியினால நான் தேவனுக்கு செய்கிற துரோகத்து நிமித்தமாக தேவன் மனம் வருந்துகிறவராய் காணப்படுவராக. God regrets as a creator. நம்மை உருவாக்கினபடினால அவர் என்ன செய்யறாரு, நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்தாதபடிக்கு நமக்கு தீமை உண்டாகி கொள்ளக்கூடிய ஒரு வழிகளை நம்ம பின்பற்றி போகும்பொழுது தேவன் வேதனைப்படுகிறவராய் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, he regrets as the one who expects us to keep up our call and commitment. நம்முடைய அழைப்பு, நம்ம ஒப்பு கொடுத்தல நம்ம காத்து கொள்ளுவோம் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆக நம்ம வாக்கு பண்ணினோம், நம்ம என்ன செய்தோம், அந்த ஒரு ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார் அப்படின்னும் பொழுது அதற்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம்னு சொல்லும் போது அந்த கமிட்மெண்ட்டை நம்ம கீப் அப் பண்ணணும், நம்ம அதன்படி நடக்கணும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, தேவன் மனுஷர்களை நம்புகிறார். தேவன் மனுஷர்களை நம்புகிறார். உங்களையும் என்னையும் அவர் நம்புறார். அது நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு காரியம். சில நேரத்துல என்ன ஆண்டவரை என்ன போய் நீங்க நம்புறீங்க? பவுல் சொல்றாரு, அதாவது தேவன் எங்களை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு எங்களை ஏற்படுத்தினபடியாலே நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்ப பவுல் என்ன சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்றாரு, நான் உண்மையுள்ளவனா இருக்கிறேனோ இல்லையோ, தேவன் என்னை தெரிந்து கொள்ளும் பொழுது என்னை உண்மை உள்ளவன்னு சொல்லிட்டு he counted me, அதாவது நம்பர். நான் உண்மை இல்லாதவன், ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த குரூப்ல இருந்து என்னை தூக்கி உண்மை உள்ளவங்கன்னு அவரு நினைக்கிற குரூப்ல என்னை வச்சுட்டார். ஆகையினால he counted, it is not I am the faithful one, but he counted me as faithful. என்ன உண்மை உள்ளவனா இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் என்ன நம்பி இதை என்கிட்ட கையில கொடுத்துட்டாரு. ஆகையினால நான் என்ன செய்யணும், உண்மையுள்ளவனாய் நானே அவருக்கு இருக்கணும், அவருக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாது. ஆக தேவன் மனிதர்களை நம்புகிறார். உங்களை என்னையும் நம்பி காரியங்களை ஒப்பு கொடுக்கிறவராய் இருக்கிறார். இது ஒரு சின்ன கதை தான், ஆனா அது பலமுறை சொல்லுகிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு கூட எழுந்து அந்த 40வது நாள் அவர் பரலோகம் போனாராம்.
அங்க பரலோகம் போன பிறகு அங்க போன பொழுது அந்த இடத்துல அங்க சில ஏஞ்சல்ஸ் எல்லாம் வரவேற்றுட்டு அவரை உட்கார வச்சு அவரோட பேசிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி எடுத்தாங்களாம். எடுத்து, என்ன ஆண்டவரே இயேசுவே, நீங்க வந்து பூமிக்கு போயிட்டு வந்தது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஐயோ, எனக்கு ரொம்ப பரம திருப்தி, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க எதுக்காக போனீங்க? நான் வந்து இந்த பாவிகளை ரட்சிக்க, இந்த மனுஷர்களை மீட்பதற்காக நான் என்ன செய்தேன், இந்த பூமியில நான் போனேன். அப்படியா? அதுக்குரிய எல்லாத்தையும் நீங்க செஞ்சிட்டீங்களா? ஆமா, எல்லாவற்றையும் நான் செய்து முடித்தேன். சிலுவையிலிருந்து நான் பேசினேன்னு நீங்க கேட்டீங்களா? எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொன்னேனே. எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொன்னா, இந்த நான் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் முடிச்சுட்டேன்னு தான் நான் சொன்னேன். எல்லாவற்றையும் நான் முடிச்சுட்டேன். அப்படியா? சரி, ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு பேர் உங்களை ஏற்றுக்கொண்டாங்க, எவ்வளவு பேர் உங்க பின்னால வந்தாங்க. இப்ப நீங்க கடைசியா வரும்போது நீங்க உங்களுக்கு எவ்வளவு பேரு உங்க ஆளுங்களை நீங்க விட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா, அப்ப ஆண்டவர் சொன்னாராம், ஆக்சுவலா எனக்கு 12 பேர் இருந்தாங்க. அதுல கடைசியில ஒருவன் என்ன செய்துட்டான், என்னை வந்து காட்டி கொடுத்துட்டான். மீதி 11 பேர், அந்த 11 பேரை நான் அங்க 11 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்ப அவன் கேட்டானா, என்ன ஆண்டவரே, உலகத்துல இத்தனை லட்சம் பேர், கோடிக்கணக்கான ஜனம் இருக்கிறாங்க, இதுல நீங்க 3.5 வருஷம் இந்த உலகத்துல இருந்து கடைசியில 11 பேரை தான் நீங்க சம்பாதிச்சேன்னு சொல்றீங்களே, இது வந்து உங்களுக்கு ஒரு தோல்வி இல்லையா? இல்ல, எனக்கு தோல்வி கிடையாது. பிதாவானவர் எனக்கு 11 பேரை கொடுத்தார். அந்த 11 பேரை நான் வந்து என்ன செய்யணுமோ, அந்த 12 பேரை என்ன செய்யணுமோ செஞ்சேன். ஆண்டவருடைய சித்தத்தின்படி, பிதாவினுடைய சித்தத்தின்படி கெட வேண்டியவன் கெட்டு போனான். மீதி 11 பேர் இருந்தாங்க. அப்புறம் அப்படின்னா அப்ப பரலோகத்தை நீங்க பூமியில நீங்க செய்ய நினைச்ச காரியம்லாம் இன்னும் முழுசா நிறைவேறல. ஏன்னா 11 பேர் தானே உங்களை பின்பற்றி வந்திருக்கிறாங்க. மீதி ஆட்கள்லாம் இன்னும் லட்சங்கள் கோடிகள்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் எப்படி உங்களை அறிந்து கொள்றது, ஏற்றுக்கொள்றது அப்படின்னா, அப்ப ஆண்டவர் சொன்னாராம், நான் வந்து அந்த 11 பேர் மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன். அந்த 11 பேர் மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன். அவங்க என்னை கைவிட மாட்டாங்க. அவங்க நான் விட்டு வந்த வேலையை அவங்க தொடருவாங்க. இன்னும் அநேகம் பேர் நான் பூமியில இருந்தப்ப என்னை அறிந்தவங்களை விட நான் விட்டு வந்த அந்த 11 பேரால அறிய போகிறவர்கள் மிகவும் அதிகம். அதாவது இது ஒரு கற்பனை தான், நடந்த காரியங்கள். அதாவது அதுக்கப்புறம் இன்றைக்கு இந்த கிறிஸ்தவம் வந்து எவ்வளவு வளர்ந்து போயிருக்கு, எத்தனை கோடி ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறாங்கன்றத வச்சு எழுதப்பட்ட ஒரு சொல்லப்பட்ட ஒரு சின்ன கதை போல இருக்கலாம். இது வந்து இது வந்து நமக்கு ரொம்ப, அதாவது இதுல நம்ம அறிகிறது என்னன்னு சொன்னா, அந்த 11 பேரை நம்பி உலகம் முழுசுல இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ஜனங்களை விட்டுட்டு அவரும் தைரியமா போயிட்டாரு. அந்த 11 பேரும் என்ன பண்ணாங்க, செல்போன் இல்ல, பிளேன் கிடையாது, இமெயில் கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, எதுவுமே இல்லாத ஒரு காலத்துல அவங்க பாட்டுல பைத்தியக்காரங்க மாதிரி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு திசையில கப்பல் ஏறி போயிட்டானுங்க. போனவன் திரும்ப வந்த வரலாறு இல்லை, அவ்வளவுதான். ஆனா அவனும் போன இடத்துல ஆண்டவருடைய சபைகளை ஸ்தாபிச்சாங்க, விசுவாசிகளை உண்டு பண்ணாங்க. அதுல ஒரு சீஷன் தோமா நம்ம இந்தியாவுக்கு வந்தார், கேரளாவுக்கு போனாரு, தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு வந்தாரு, சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருந்தாரு, அடிபட்டாரு, கடைசியில மயிலாப்பூர்ல அவர் மரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். 7-8 சபைகளை அவர் உருவாக்கினார். இன்னும் இந்தியாவினுடைய அந்த நார்த் பகுதிக்கு பர்தலமே என்ற அந்த ஒரு சீசன் வந்ததாக வரலாறு சொல்லுது. இவங்கெல்லாம் அப்படியே போனாங்க, போன இடத்துல மறைச்சிட்டாங்க. இவங்களை தோமாவை ஆண்டவர் நம்பினார். என்னடா சந்தேகப்படுறியாடா டேய், நான் போயிட்ட பிறகு நீ என்னடா பண்ண போற அப்படின்னு தாமஸ் கிட்ட ஆண்டவர் ஒன்னும் சொல்லல. என்ன பண்ணணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டாரு. ஆனா அந்த தாமஸ் வந்து என்ன பண்ணாரு, கடைசியில சபைகளை உருவாக்கினார். இப்ப இந்தியாவுல கிறிஸ்தவம் இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து ஏதோ அது நேத்து இன்னைக்கு வெள்ளைக்காரங்களால வந்தது கிடையாது. வெள்ளைக்காரன் கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்தியாவுல கிறிஸ்தவங்க இருந்தாங்க. வெள்ளைக்காரன்லாம் வந்து பிற்காலத்துல 400-600 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து கிறிஸ்தவங்களானாங்க. இதே பைபிள்ல கூட ஒரு வெள்ளைக்காரங்க ஒரு மேற்கத்தியவங்க வந்து கிறிஸ்தவங்களானாங்க அப்படின்னு சொன்னா மக்கதோனியா சபை மட்டும்தான் ஐரோப்பா சபை. மீதி எல்லாம் ஆசிய சபைகள். மீதி வேதத்தில் இருக்கக்கூடிய சபைகள் எல்லாம் ஆசிய சபைகள், அதாவது கிழக்கத்திய சபைகள் தான். ஆக இப்படியாக தேவன் மனுஷர்களை நம்புகிறார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேவன் நம்புகிறார். அப்ப உங்களையும் என்னையும் நம்புறாருன்னும் போது அவருக்கு துரோகம் செய்ய எனக்கு மனம் வரக்கூடாது. இல்ல, அவருக்கு சொல்லுகிறத நான் கவனிக்காம நான் இருந்துடக்கூடாது. அந்த ஒரு எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். ஆகையினால
அப்படி அந்த இடத்துல தேவன் அப்படி சொன்னபடினால அங்க சாமுவேல் என்ன செய்தான், இரவு முழுவதும் என்ன பண்ணானா, ஜெபித்தான் என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இரவு முழுவதும் அவன் ஜெபித்து கொண்டே இருந்தான். அந்த இடத்துல எத்தனையாவது வசனம்? 11. அப்ப ஆண்டவர் சொன்னதையும் இரவு முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த இவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான்னு சொல்ற இந்த வசனமாகட்டும், இந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் அந்த சாமுவேல் சவுலுக்காக துக்கமா இருந்ததாகட்டும், ஆனா தேவன் அதனால தன்னுடைய மனதை மாற்றவே இல்லை, எந்த விதத்திலும் ஒன்றும் அவர் செய்ய முடியாத ஒரு நிலைமையில அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அடுத்தது 12வது வசனத்தை வாசிப்போம். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் கட்டி நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பாக்குறோம்னு சொன்னா, இப்ப ஆண்டவர் சொல்றாரு நீ அங்க போ அப்படின்ன உடனே அப்ப அதிகாலையில சாமுவேல் சவுலை சந்திக்கிறான். அப்படி சவுலை சந்திக்கும் பொழுது ஏற்கனவே சவுல் என்ன பண்ணிட்டாரு, அவர் ஒரு பெரிய பில்லர் எல்லாம் கட்டிட்டாரு. அதாவது வாஷிங்டன் மானுமெண்ட் மாதிரி ஒரு குதுப் மினார் மாதிரி ஒரு பெரிய மினார் ஒரு கோபுரத்தை கட்டிட்டாரு. என்னன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம அமலேக்கியரை நம்ம மடங்கடிச்சிட்டோம் அப்படின்றதுக்கு இவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பெரிய ஒரு மானுமெண்ட் கட்டிட்டு அந்த இடத்துல அவர் அடுத்த இடத்தெல்லாம் போயிட்டு அப்படியே இருக்கும்பொழுதுதான் இங்கே சவுலை சந்திக்கிறார். அப்ப சவுலை சந்திக்கும் போது 13வது வசனத்தை பார்ப்போம். சாமுவேல் சவுலினிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். போட்டான் ஒரு பொய். இந்த இடத்துல 13வது வசனத்துல அவங்க பார்த்த உடனே, இப்ப சாமுவேல் ஏதாவது கேட்டாரா? ஒன்னும் கேட்கல. என்னப்பா ஆண்டவர் சொன்னபடி எல்லாம் செஞ்சியா அப்படின்னு கேட்டாரா? கேட்கல. அதாவது நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க, குற்றமுள்ள நெஞ்சு. ஆமா, அந்த மாதிரி அவருக்கு அது வந்த உடனே சாமுவேலை பார்த்த உடனே, ஏன்னா பார்த்த உடனே சாமுவேல் சொன்னது ஞாபகம் வரும், தான் செஞ்சது என்னன்னு தனியா சீக்கிரமா அது ஞாபகத்துக்கு வந்துடும். அப்படி வந்த உடனே இவர் என்ன சொல்றாரு, அவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை போடுறாரு. நீங்க ரொம்ப கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, இன்னைக்கு இந்த முகஸ்துதி இந்த முகஸ்துதியை செய்யறான். அப்படி சொன்ன உடனே சாமுவேல் அமைதியாயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்று சொல்றான். இந்த 13ல இருந்து இந்த 21க்குள்ள சாமுவேல் 3 காரியங்களை அந்த இடத்துல அவன் சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். 3ம் பொய், 3ம் அதாவது ஐ திங்க் இவர் பாஸ்டர் ஜாக் ஹேஃபர்ட் நினைக்கிறேன், அவர் அந்த பைபிள்ல எழுதியிருக்காரு. இந்த 3 காரியங்கள், these are the marks of worthless and hopeless leader. ஒன்னுக்கும் உதவாத, ஒன்னுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு தலைவன், ஒருவன் தலைவன் ஆனான்னு சொன்னா அவன் இந்த மாதிரிதான் எதையாவது உளறிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. அப்ப 13வது வசனத்துல என்ன பண்றான்னா, சால் கிளைம்ஸ் டு ஹேவ் ஒபேட் காட், ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். சுத்த பொய், பச்சை பொய், அது பட்ட பகல். உலகம் ஊர் முழுசையும் கேட்டா கூட சொல்லுவாங்க இவன் கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சானா. அதாவது 3வது வசனத்தையும் 13வது வசனத்தையும் சொல்லி அதாவது 13வது வசனம் இல்ல 9வது வசனத்தையும் சொல்லி இதுல அப்ப நீங்க சவுல் கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சான்னு சொன்னா, ஒரு சின்ன பிள்ளைய கேட்டா கூட அந்த சின்ன பிள்ளை சொல்லிடும் என்னன்னு, சவுல் ஆண்டவருக்கு கீழ்ப்படியல, ஆண்டவருக்கு அவன் கீழ்ப்படியல. தேவன் சொன்னது இது. 3வது வசனத்துல சவுல் 9வது வசனத்துல இதை செய்தான்னும் போது தெளிவா இருக்கு. ஆனா இவரே என்ன பண்ணிக்கிறாரு, தன்னை நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறான், தன்னையே நியாயப்படுத்தி கொள்ளுகிறான், ஜஸ்டிஃபை பண்றான், தன்னுடைய ஆக்ட ஜஸ்டிஃபை, அதாவது தன்னுடைய ஆக்ட என்ன செய்யறான், நல்லது என்று சொல்லி அந்த இடத்துல அவன் சொல்லிக் கொள்ளுகிறானாக, நானு கர்த்தர் சொன்னதை நான் அப்படியே நான் நிறைவேற்றினேன் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்றான். அப்ப 14வது வசனத்துல வாசிப்போம். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அப்ப சாமுவேல் ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிட்டாரு. அப்படியா சவுலே, இது யுத்த காலம் நடந்த இடம் இல்ல, ஆண்டவர் சொன்னபடி நீ செஞ்சிருந்தா இங்க பின் டிராப் சைலண்ட் தான் இங்க இருக்கணும், மனுஷன் சத்தம் மட்டும்தான் இருக்கணும். அங்க மாடுலாம் கத்திட்டு கிடக்குது, ஆடெல்லாம் கத்திட்டு கிடக்குது, அதெல்லாம் என்ன அந்த சத்தம்?
நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சா இந்த சத்தம்லாம் இப்ப வராது இந்த ஊர்ல, இந்த இடத்துல. நீ தேவனுக்கு கீழ்ப்படியாம நீ செய்திருக்கிற, ஆகையினால அந்த இடத்துல கேட்கிற அந்த சத்தங்கள் எல்லாம் என்ன என்று சொல்லி சாமுவேல் கேட்கிறான். அருமையானவர்களே, ஒருவேளை இது ரொம்ப நம்ம இத பர்சனலா நம்ம எடுத்து பார்க்கலாம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம அநேக காரியங்கள் நமக்கு விரோதமாக சாட்சி இடுகிறவர்களாய் காணப்படும், நமக்கு விரோதமாக சாட்சி இடுகிறவர்களாய் காணப்படும். நம்ம சரி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம், நான் கரெக்டா செஞ்சுட்டேன்னு சொல்லலாம். ஆனா நான் நம்ம கரெக்டா செஞ்சோன்னு வாயில சொல்றோம், ஆனா செயல்ல தவறா செஞ்சிருக்கிறோமே, அதனுடைய அடையாளங்கள் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குது. அவைகள் வெறுமனே சத்தம் போடல, ஆடு மாடெல்லாம் சவுலுக்கு விரோதமா சாட்சி சொல்லிட்டு நிக்குது, சவுலுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லிட்டு நிக்குது. இன்றைக்கு ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில நான் ஆண்டவருக்கு நான் நடக்கிறேன், நான் ஊழியம் பண்றேன், பாஸ்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒருவேளை மக்களுக்கு தெரியாதபடிக்கு, மக்களுக்கு முன்பாக நான் இதை செய்தேன், ஆண்டவர் நைட்டு தான் என் கூட பேசினாரு, பகல் தான் என் கூட பேசினாரு, இப்ப பேசினாரு, அப்ப பேசினாருன்னு நான் சொல்லி ஆண்டவருக்காக நான் இதை செய்தேன், அதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் கேட்பாரு, அங்க பேக்ரவுண்ட்ல என்னவோ சத்தம் கேக்குதே, உன்னுடைய வீட்டு ரூம்ல சத்தம் கேக்குதே, இந்த இடத்துல ஒரு காரியம் இருக்குதே, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன இடத்துல கேட்கலாம். மக்களுக்கு ஒருவேளை தெரியாத போகலாம், இல்ல நான் என்ன நியாயமானவன் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நம்ம கவனத்தோட கூட இருக்கணும். அப்ப சாமுவேல் கண்டுபிடிச்சிட்டான், நீ அங்கே அந்த சத்தம் என்ன. உடனே அடுத்தது ஒரு பேட்ச் ஒர்க் பண்றார். 15வது வசனத்தை வாசிங்க. அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள், ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றார். பாருங்க, இந்த இடத்துல அப்படியே பல்ட்டி அடிக்கிறான். என்னன்னு, அந்த இடத்துல ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்களா, ஆடு மாடுகளில் நலமானதை கொண்டு வந்தது சரிதான், ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, அதுக்கு உள்ள ஒரு இன்சர்ட் பண்றாரு. என்ன இன்சர்ட் பண்றாரு, அந்த நலமானதெல்லாம் எதுக்காக எடுத்தாங்களா, தேவனுக்கு. அது எந்த தேவனுக்கு, எங்க தேவனுக்கு இல்ல, ஓன் கடவுளுக்கு பலியிடுவதற்காக, ஓன் கடவுளுக்கு. என்ன அழகா சொல்றான் பாருங்க, இந்த சாமுவேலுக்கும் சவுலுக்கும் ஒரே தேவன் தான், டக்குனு என்ன சொல்லிட்டான், உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு. அப்ப இதுல இருந்தே இவனுக்கு தைரியம் வரல பாருங்க, என்னுடைய தேவனுக்குன்னு சொல்றதுக்கு. என்னுடைய தேவன் சொல்ல அவனுக்கு தைரியம் வரல. உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம். அதுதான் கணக்குல வருது. இதோ அழிச்சிட்டோமே, நாங்க நிறைய காரியத்தை நாங்க அழிச்சோமே, அங்க சாம்பலை பாருங்க, அங்க ரத்தத்தை பாருங்க, அங்க இதை பாருங்க, அதை பாருங்க, அங்க குவியல கிடக்குது, அதை பாருங்க. ஆனா சாமுவேல் சொல்ற, இல்ல அது அந்த செத்து போனதை பத்தி இல்ல, இங்க சத்தம் போடுறத பற்றி தான் நான் கவனத்தோட இருக்கிறேன். நீ ஆண்டவருக்காக என்னத்தை சாதிச்ச அப்படின்றதில்ல, நீ எந்ததுல தவறாய் ஆண்டவருக்காக நீ செயல்பட்டன்றத நான் இன்றைக்கு நான் பார்க்கிறேன். சோ இந்த இடத்துல இங்க சொல்றான், இப்ப என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, ஜனங்கள் மேல பழிய மெதுவா தூக்கி போட்டார். நானு ஒண்ணும் இல்ல, ஜனங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இதுல என்ன ஒண்ணுன்னு சொன்னா, ஒரு தலைவனுடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு சொன்னா, தலைவன் எப்பொழுதும் ஜனங்களை இவங்களால நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு தலைவன் சொன்னான் அப்படின்னு சொன்னா அவன் தலைவனே கிடையாது, அவன் தலைவனாய் இருக்க முடியாது. தலைவனாய் இருக்கக்கூடிய தகுதியை இழந்து போனா அந்த தலைவனுக்குரிய ஒரு 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 அதுக்கு என்ன சொல்றது, ஒரு அத்தாரிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அந்த அத்தாரிட்டி ஏன்னு சொன்னா, அவன்தான். எனக்கு அடிக்கடி ஒரு லெட்டர் வரும், என்னன்னு சொன்னா, அதாவது சர்ச் அண்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல என்ன எழுதுவாங்கன்னா, எப்ப பார்த்தாலும் இதுதான் எழுதுவாங்க, ஆஸ் எ பாஸ்டர் உனக்கு 10 ட்ரெஷரர்ஸ் போயிட்டு இருந்திருக்கலாம், ஆனா ஐஆர்எஸ் உன்னை பிடிக்கும் போது, உன் சர்ச்சை பிடிக்கும் போது நீ தனியா தான் போய் அவங்ககிட்ட நிக்கணும். நீ 10 ட்ரெஷரர்களையும் நீ என்ன செய்ய முடியாது, இது காமிக்கவே முடியாது, காட்டவே முடியாது, ஒன்னதான் பிடிப்பான் அப்படின்ட்டு அந்த இடத்துல சொல்லுவாங்க. உண்மையாவே அதை படிக்கும் போதே பயம் காட்டுற மாதிரி இருக்கும் எனக்கு. எதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னா, அப்ப ஒரு ஐஆர்எஸ் அந்த ஹெட் யாரோ அவங்களதான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறாங்க. நீ யாரையும் அவங்க எங்க சீன்லயே எங்க சீன்லயே கிடையாது, நீதான்
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. அப்ப அவங்களே அப்படி சொல்றாங்கன்னா அப்ப தேவன் அப்படிதான். ஒரு தலைவன் அப்படின்னு சொன்னா அவன் தான் ரெஸ்பான்சிபிள். ஜனங்கள்லாம் இப்படி சேர்ந்து செஞ்சுட்டாங்க. அது மாதிரி எவ்வளோ நடந்துச்சு பைபிள்ல இல்லையா? ஆரோன்னு கன்றுக்குட்டியை செஞ்சு வச்சான். அப்ப அவன் சொல்லிட்டான், ஜனங்கள்லாம் கேட்டாங்க செஞ்சு வச்சேன்னு. சாமுவேல் வந்து அந்த கண்மலையை போய் மோசே வந்து கண்மலையை போய் அடிச்சுட்டான். ஜனங்க தான் கோபம் மூட்டினாங்க, அடிச்சேன் இல்ல. அதன் நிமித்தமாக அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு 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 ரிசல்ட் ஆஃப் ஹிஸ் ஆக்ஷன் அது அவன் கட்டாயம் அனுபவிக்க வேண்டியதா இருந்தது. ஏன்னு சொன்னா தலைவனா இருக்கிறவன் வந்து அவன் வந்து எக்காரணத்தை கொண்டு யாருக்கும் ஈல்டு பண்ண முடியாது. அதாவது ஈல்டு பண்ண முடியாதுன்னா அந்த பெருமையோட அரகன்சி அதை பற்றி இல்ல, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இருக்கு. அண்ட் திஸ் லீடர் மஸ்ட் see these things must happen. அதனாலதான் சில நேரங்கள்ல அந்த பாஸ்டா இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னு சொன்னா எனக்கு அந்த மாதிரி சில இடத்துல கட் அண்ட் ரைட்டா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பிடிக்காத ஒரு காரியம். ஏன்னு சொன்னா அதாவது நம்ம கிரைஸ்ட பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓ பாஸ்டர் அப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பேசணும்னா பேசிதாங்கன்னு, வேற வழி கிடையாது. ஏன்னா தட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னுடைய பொசிஷன். ஒரு 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 அதாவது அதிகாரம் கிடையாது, ஒரு பொறுப்பு, ஒரு அத்தாரிட்டி ஒண்ணு கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் வந்து கணக்கு கேட்பார். ஆண்டவர் கணக்கு கேட்பார். பின்னால எபிரேயர்ல எங்கேயோ சொல்லுது, அதாவது உங்களை கண்காணிக்கிறவர்கள், உங்களை மேய்க்கிறவர்கள், உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் செய்கிறவர்கள், வாரண்டி, நாங்க வந்து கேரண்டி கொடுக்க வேண்டியவர்கள். அந்த ஒரு அழைப்பு எங்களுக்கு இருக்கு, அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு, அந்த ஒரு கடமை இருக்கு. ஆகையினால அந்த ஆத்துமாக்களை குறித்து அந்த கடமை, ஒரு ஆத்துமா, என்னுடைய சபையில இருக்கக்கூடிய ஒரு ஆத்துமா கெட்டுச்சுன்னு சொன்னா அந்த வசனத்தின்படி அந்த ஆத்துமாவுக்கு வந்து நான் தான் பொறுப்பு. ஆண்டவர் இடத்துல கணக்கு கேட்பார். அந்த ஒரு காரியம் அந்த ஒரு பயத்தோட கூட நடக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறோம். ஆக இங்க சவுல் என்ன பண்ணிட்டான், அது இல்ல சாமுவேல் ஐயா, அவங்க வந்து மக்கள் அந்த மாதிரி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 20வது வசனத்துக்கு போவோம். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். 21 ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். இப்ப மறுபடியும் என்ன சொல்றான்னா, முதல்ல வந்து தன்னை உயர்த்திக்கிட்டான், ஆண்டவருக்கு பயந்துட்டேன்னு. அடுத்தது கொஞ்சம் விஷயம் வெளியே வந்த உடனே ஜனங்க மேல பழிய போட்டான். அதுக்கப்புறம் சாமுவேல் என்னன்னோ பேசுறாரு. நீங்க அதெல்லாம் நீங்க படிங்க. அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு, நீ வந்து இதை நீ செய்தபடினால உன்னை ஆண்டவர் அபிஷேகம் பண்ண வைத்தாரு, ஆகையினால இப்படி நீ பண்ணிட்டிய அப்படின்னு சொல்லும் பொழுது மறுபடியும் அந்த நேரத்திலேயாவது நானே கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். தாவீது சொன்னான் இல்லையா, நாத்தான் சொன்னான். அதை சொன்ன அதே நேரத்துல சொல்றான், நானே கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். ஆகையினால மனிதன் தவறு செய்கிறது, பாவம் செய்கிறது வந்து அதாவது சகஜம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல. அது ஒரு இயல்பு. இல்லைன்னு சொன்னா அது எப்பயாவது விழுச்சி என்பது மனுஷனுடைய வாழ்க்கையில ஒருவேளை ஏற்படலாம். ஆனா ஆண்டவர் உணர்த்தும் பொழுது, இல்ல ஆண்டவரே இதுல என்ன இருக்கு, நான் ராஜா ஆகினால நான் என்ன வேணாலும் செய்யலாம்ல, அதனாலதான் நான் செஞ்சுட்டேன், ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடாது. அது ஒரு இடத்துல இருக்கு, அதாவது தூதனுக்கு முன்பாக அது புத்தி பிசைகினால செய்தது என்று சொல்லாதே. உன்னை வந்து தெரியாம செஞ்சுட்டேன்னு கூட சொல்லக்கூடாது. கிளியர் கட், இம்மீடியட்லி ஒரே சென்டென்ஸ், ஐ ஹவ் சின்ட். நானு பாவம் செய்தேன், நானு தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். அதை சவுல் சொல்லல. அவன் வந்து கடைசி வரைக்கும் என்ன பண்றான், அவன் சொன்னதை சரி அப்படின்னு சாதிக்கிறதுக்கு இன்னும் வேற ட்விஸ்ட் எல்லாம் கொடுக்கறான். கொடுத்து என்ன சொல்றான், ஆண்டவருடைய சொல்ல கேட்டு நான் எல்லாம் போயிட்டு நான் செய்ய வேண்டியதை நான் கரெக்டா செஞ்சுட்டேன். 21வது வசனத்துல ஜனங்களோ அப்படின்றான். அந்த இடத்துல ஜனங்களோ, அவங்களோ அப்படி செஞ்சுட்டாங்க, ஆக நான் கீழ்ப்படிஞ்சிட்டேன், ஆனா ஜனம்தான் கீழ்ப்படியல அப்படின்றான். உண்மை அது கிடையாது. இன்னொன்னு என்னன்னு சொன்னா, தனக்கு கீழே இருக்கிற ஜனங்களை இப்ப டக்குனு விஷயம் வந்த உடனே, காரியம் சூழ்நிலை வந்த உடனே என்ன பண்ணிட்டான், தன்னுடைய மேய்ச்சலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆடுகளை அப்படியே தள்ளி விட்டுட்டு இவன் மட்டும் ஆண்டவர்கிட்ட தப்பிக்கலான்னு பாக்குறான். இது உண்மையாகவே ஒரு தலைவனுக்குரிய ஒரு குவாலிட்டி கிடையாது. தலைவனுக்குரிய குவாலிட்டி என்னன்னு சொன்னா, அவனுக்கு கீழே இருக்கிறவர்களோட எந்த சூழ்நிலையிலும்
இருக்கணும். அவங்க தப்பு செஞ்சாலும் அவங்களுக்காக ஆண்டவரிடத்துல வாதாடணும். அதுதான் செஞ்சிருக்க வேண்டியது. ஐயோ ஜனங்களை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே, என்னையும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு தான் கேட்டிருந்திருக்கான். அது இல்லாதான் பண்ணிட்டான், தன்னை நியாயப்படுத்திக்கிட்டான், ஜனங்களை தன்னை விட்டு தூரப்படுத்தி விட்டான். தூரப்படுத்திட்டு ஆண்டவர் இடத்துல நல்ல பிள்ளை ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறவனாய் அவன் காணப்படுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆக அந்த 22வது வசனத்துல 22வது வசனத்தை படிப்போம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். 22, 23. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அதாவது இந்த இடத்துல பலி கீழ்ப்படிதல் ரெண்டையும் ஒப்பிட்டு பேசுறாங்க, கம்பேர் பண்றாங்க. அப்ப இந்த பலியை கீழ்ப்படுதலை கம்பேர் பண்ணும்பொழுது ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதபடிக்கு நீ பலி செலுத்துகிற பலியில ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தேவனுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு நம்ம கொடுக்கிற காணிக்கைகளை கூட, அதுதான் புதிய ஏற்பாட்டுல வரும்பொழுது நீ உன்னுடைய சகோதரனோடு நீ ஒப்புரவாகாதபடிக்கு நீ கொண்டு காணிக்கை கொடுப்பாயானால் அது அருவருப்பானது என்பதற்கு அடையாளமாய் ஆண்டவர் அந்த இடத்துல ரொம்ப அழகாக அந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆகினால இதுல நம்ம என்ன பார்க்கிறோம் சொன்னா, அதாவது இன்ஃபேக்ட் God does not need sacrifice. ஆண்டவருக்கு பலி தேவையில்லை. அவருக்கு என்ன ரத்தம் வேணுமா? ஆண்டவர் ரத்தம் குடிக்கிற கடவுளா? இல்ல. ஆண்டவர் அவருக்கு ரத்தம் தேவையில்லை, அவருக்கு மாம்சம் தேவையில்லை. அவர் மனுஷ ரத்தத்தை குடித்து மனுஷ மாம்சத்தை சாப்பிட்டு உயிர் வாழுகிற ஒரு தேவன் அல்ல. அவர் ஜீவனுள்ளவர். அவர் என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறவர். அவர் சாப்பிட்டு உயிர் வாழுகிற ஒரு தேவன் அல்ல. அப்ப எதுக்காக அந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டு காலத்துல பலி செலுத்துறாங்கன்னா எனக்காக, அதாவது எனக்காகன்னா மனுஷனுக்காக. மனுஷன் தன்னுடைய பாவத்து நிமித்தமாக பலியை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் இடத்துல போக வேண்டியதா இருந்தது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஆகையினால rather we need to bring sacrifice in order to approach the holy God. பரிசுத்தமுள்ள தேவனை நம்ம அணுகுகிறதற்காக நம்முடைய பாவத்துக்கு பிராயச்சித்தமாக பரிகாரமாக பலிகளை எடுத்து கொண்டு போன ஒரு காலம் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக இருந்த காலம். So even the best sacrifice without obedience gains nothing. சூப்பரா எவ்வளவு வேணாலும் ஆண்டவருக்காக நம்ம செய்திடலாம், எவ்வளவு ஆண்டவருக்காக கொடுத்துடலாம். ஆனா தேவனுடைய காரியங்கள்ல நம்ம கீழ்ப்படியலன்னு சொன்னா தேவனுக்காக செய்த அந்த பெரிய காரியங்கள் கூட ஒரு பிரயோஜனத்தையும் கொண்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். 23வது வசனம் அப்படியே இல்ல 23. இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியர் பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். இந்த இரண்டகம் பண்ணுதல் அப்படின்னு சொன்னா ரிபல்லியன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதாவது ரிபல்லியன் அப்படின்றதுக்கு வேற தமிழ்ல என்ன வார்த்தை சொல்லலாம்? கலகம். அதாவது நீ என்ன எதிர்த்து நிற்கிறது, நீ என்ன சொல்றது நான் என்ன செய்யறது. எதிர்த்து நிற்கிறது மட்டும் இல்ல, எதிர்த்து செயல்படுகிறது. நீ ஒண்ணு சொன்னா நான் அதுக்கு ஆப்போசிட்டா செய்வேன். நீ சொல்றபடி நான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. நீங்க பாட்டுல கடவுள் வேதத்துல என்னென்னவோ எழுதி வச்சிருக்கீங்க, அது படிலாம் நான் செய்யணும்ட்டு எனக்கு தலையெழுத்து கிடையாது. அந்த மாதிரி சொல்லுறது தான் இந்த சவுலுடைய செயல். சாமுவேல் சொன்னா, தெளிவாய் சொன்னா, அதன்படி நான் கட்டாயம் செய்யணும்னு இல்லை, நானு வித்தியாசமா நான் செஞ்சுக்கிடலாம். அதை வாயால சொல்லல, செயலால செஞ்சு காண்பித்தான். அவன் செயலால செய்து காண்பித்தான். அதுதான் இந்த இடத்துல அந்த காலத்து மொழியின்படி இரண்டகம் பண்ணுதல், அதாவது எதிர்த்து செயல்படுகிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அப்ப எதிர்த்து செயல்படுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, அதாவது அதை அந்த பில்லிசூனியம் விச் கிராஃப்டுக்கு அதை ஒப்பிட்டு பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது இவன் இந்த சம்பவத்தை நல்லா நம்ம பார்த்தோம்னு சொன்னா, எதிர்த்து செஞ்சுட்டு இப்ப என்ன செய்யறான்னு சொன்னா அவன் செயலை நியாயப்படுத்த பார்க்கிறான். அது அப்படியே என்ன செய்யறான், சுத்தி வளைச்சு அதுக்கு எதையோ பண்ணி அதை கரெக்ட் அப்படின்னு சொல்றதுக்கு. இந்த பில்லி சூனியத்தினுடைய ஒரு காரியம் அதுதான். அந்த பில்லி சூனியம், அதாவது நம்ம இந்தியாவில இருந்து வந்திருக்கிறோம். அந்த பில்லி சூனியம் அப்படின்றது ஒரு ஆவியை
அனுப்பிவிட்டு அந்த மக்களை என்ன செய்வது, அப்படியே ஒரு விதத்துல அப்படியே வந்து தங்களுக்காக எடுத்துக்கொள்வது, தனக்காக எடுத்துக்கொள்வது. அந்த அனுப்பப்பட்ட ஆவி, அனுப்பப்பட்டவனுடைய அந்த நோக்கத்தை அந்த மனுஷருக்குள்ள நிறைவேற்றும்படியாக அவர்களை அப்படியே என்ன செய்யும், வேற ஒன்றையும் செய்ய விடாதபடிக்கு, அவர்கள் செய்ய வேண்டிய பிரகாரம் செய்ய விடாதபடிக்கு, வாழ வேண்டிய பிரகாரம் வாழ விடாதபடிக்கு அவர்களை கட்டி போடுகிறது அந்த பில்லி சூனியம் அப்படின்றது. அதைத்தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து தேவனுக்கு விரோதமாக, நீ வந்து தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நீ செயல்படும் பொழுது என்ன செய்கிற, நீ வந்து இந்த பில்லி சூனிய ஆவியுடையவனுக்கு ஒப்பானவனாய் நீ மாறி போகிற. அதுக்கப்புறம் அடுத்த பார்ட் அதுல என்ன இருக்கு, முரட்டாட்டம் பண்ணுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது ஆங்கிலத்துல வந்து ஸ்டபர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்படியே உறுதியா இருக்கிறது, என்ன இழுத்தாலும் முடியாது, நான் வர மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், நான் இப்படித்தான் இங்கே தான் இருப்பேன், என்ன செய்யணுமோ இல்ல நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறுதியா. ஸ்டபர்னஸ் இஸ் as iniquity and idolatry அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அந்த முரட்டாட்டம் பண்ணுகிறது, அந்த முரட்டாட்டம் பண்ணுகிற அந்த ஒரு காரியம் வந்து அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். கர்த்தர் ஒரு நல்ல வழியை வச்சிருக்கிறாரு, அதற்கு நான் இருக்கிற வழியை விட்டு நான் வரமாட்டேன், என்னை வந்து நீ என்ன பண்ணாலும் ஒருவேளை ஒரு க்ளூ போட்டு ஒரு கம் போட்டு ஒட்டிட்ட மாதிரி, இல்ல ஒரு கான்கிரீட்ல போட்டு ஒட்டிட்ட மாதிரி, நீ என்ன பண்ணாலும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுகிற அந்த ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்றார். அப்ப இந்த முரட்டாட்டம் பண்ணக்கூடாது, ஆண்டவருக்கு விரோதமாக நீ வந்து இரண்டகம் பண்ணக்கூடாது, நீ வந்து ரிபல் பண்ணக்கூடாது, நீ வந்து ஸ்டபனா ஆண்டவருக்கு முன்னால் இருக்கக்கூடாது. இந்த ரெண்டு காரியத்தையும் சவுல் செய்ததாக நம்ம பார்க்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னா, அதனுடைய வசனம் இப்படியாய் முடிகிறது, நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இவன் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிக்கிறது. அப்ப நம்ம சுருக்கமா என்ன அறிகிறோம்னு சொன்னா, வேத வசனத்தை கர்த்தர் சொல்லுகிறத நம்ம வந்து கண்டு கொள்ளாம அதை வந்து நம்ம அப்படி ஒதுக்கி வைக்கிறோம், இல்ல புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து இந்த 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 இரண்டகம் பண்ணுகிறவர்களாய் நம்ம மாறிடுறோம். அது மட்டும் இல்ல, நம்ம முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களாய் நாம மாறிவிடுகிறோம். ஆக அதை தான் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கர்த்தருடைய வார்த்தையை நீ புறக்கணித்த. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை ஏன் புறக்கணிக்கிறோம்னு சொன்னா, நம்முடைய சுயத்துக்காக, நம்ம செல்ஃபிஷ் மோட்டிவ், நம்முடைய சுயநலத்துக்காக, சில காரியங்களுக்காக, நம்முடைய காரியங்களுக்காக தேவனுடைய வார்த்தைகளை நம்ம புறக்கணித்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். So self motive will lead a person to rebel and be stubborn. So they are the result of standing in opposition to God's commandment. ஆகையால தேவனுடைய கற்பனைக்கு எதிராய் நம்ம அதை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம நிற்கும் பொழுது, நம்ம வந்து தேவனுக்கு விரோதமாக நம்ம செயல்படுகிறவர்களை போல நம்ம இருக்கிறோம். காரணம், கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாம போயிடுறோம். ஆகையால இதை சாமுவேல் சொல்லி அந்த இடத்துல அவர்களை அந்த சவுலை வந்து வான் பண்ணுகிறான், அவனோடு கூட பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். நம்ம இந்த நேரத்தில் இதோட முடிப்போம். 24வது வசனத்திலிருந்து மீதி பகுதியை நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம். மேபி அடுத்த வாரம் பிபிஎஸ் வீக்கு நமக்கு பைபிள் ஸ்டடி இருக்காது. அதுக்கு அடுத்த வாரமும் என்னன்னு கேம்ப் வீக்கு எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நம்ம தேவ மனஸ்தாபத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அதில் அநேக காரியங்கள், ஒருவேளை நம்ம சவுல் ஆண்டவரால் கைவிடப்பட்டதை நம்ம நினைத்தாலும், நம்மை தேவன், அதாவது சவுலை தேவன் நம்பினார், அவன் வந்து துரோகம் செய்தான். இன்றைக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீங்க எங்களை நம்புறபடினால நான் உங்களுக்கு துரோகம் பண்ணாம இருக்க, உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய வழியின்படி ஆண்டவரே நான் செய்ய எனக்கு உதவி செய்ய என்று சொல்லி அருமையான அந்த வேளையிலே நம்ம ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்துல நம்மை கீழ்ப்படுத்துவோம். யாராவது ஒருவர் நம்ம ஜெபம் பண்ண இந்த நேரத்துல இந்த பைபிள் ஸ்டடியை முடிக்கலாம். நன்றி ராஜா, அந்த கிருபை நேரத்துக்காக நன்றி தகப்பனே. ராஜா, அப்பா ஜீவனுள்ள கர்த்தாவே, உடைய வசனங்களை தியானிக்கவும் ராஜா ஆண்டவரே சுவாமி. அப்பா அதன் கர்த்தாவே ராஜா ஆண்டவரே, நாங்கள் என்ன அறிந்து கொண்டு தகப்பனை உலகத்துல ராஜா நாங்கள் வாழ்ந்து தகப்பனே ராஜா ஆண்டவரே சவுளை போல அல்லாதபடிக்கு தகப்பனே ஆண்டவரே சுவாமி. ராஜா
நாங்க தகப்பனே ராஜா ஹalleluya ஆண்டவரே சுவாமி Praise you, அப்பா நாங்கள் தகப்பனே ராஜா உம்மை விட்டு அப்பா கர்த்தாவே இதில் எங்களை தள்ளாதபடிக்கு தகப்பனே ஆண்டவரே நாங்கள் மறுபடியும் அடிக்கடி தகப்பனே பெரிய கர்த்தாவே நாங்கள் கடினப்படுத்தாதபடிக்கு ராஜா ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே அப்பா செய்த பாவங்களே திரும்ப திரும்ப செய்து தகப்பனே ஆண்டவரே ராஜா உம்முடைய கிருபை எல்லைகளுக்கு தகப்பனே ராஜா நாங்கள் வெளியே போகாதபடிக்கு தகப்பனே ஒரு எச்சரிக்கை செய்தி கர்த்தர்களோடு பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஆண்டவரே சுவாமி கர்த்தருக்கு தகப்பனே ஆண்டவரே எதிர் பேசாமல் தகப்பனே ராஜா பரிசுத்த ஆவியானவருக்கு தகப்பனே செவி கொடுத்து ராஜா ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே எங்களுடைய குற்றங்களை ஆண்டவரே குறைகளை தகப்பனே ஆண்டவரே உடனே கர்த்தாவே ராஜா நாங்கள் அது இருதயத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தாவே எந்த ஒரு சாக்கும் சொல்லாம ஆண்டவரே இதை ஏற்றுக்கொண்டு தகப்பனே ஆண்டவரே சுவாமி ராஜா மண்டையில கர்த்தாவே நெருங்கி ஆண்டவரே நாங்கள் சேர வேண்டும் என்று கர்த்தாவே ஆண்டவரே இந்த நாளிலே எங்களோடு பேசின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே ஆண்டவரே அப்படியாய் தகப்பனே ராஜா எங்களுடைய சொந்த ஜீவனுக்கும் ஆண்டவரே சுவாமி விசேஷமாய் தகப்பனே ராஜா கர்த்தாவே ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தின் காரியங்களுக்கும் அப்பா ஆண்டவரே சுவாமி அப்பா சபையின் காரியங்களுக்கும் கூட தகப்பனே ஆண்டவரே ராஜா கர்த்தர் தகப்பனே ஆண்டவரே எங்களிடத்துல கர்த்தாவே ராஜா ஆண்டவரே சுவாமி ராஜா எங்களை கர்த்தாவே ஆண்டவரே சுவாமி குடும்பத்துல கர்த்தாவே ராஜா கர்த்தாவே அதிகாரத்துல ராஜா ஆண்டவரே பொறுப்புல வைத்திருக்கிறப்பா ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே இப்படியாய் தகப்பனே ராஜா அந்த அப்பா ஆதாம் இடத்துல கர்த்தாவே அவள் பாவத்தை குறித்து கர்த்தர் கேட்டீரோ அப்படியாய் தகப்பனே ராஜா உணர்ந்து செயல்பட கர்த்தாவே கொடான கொடி ஸ்தோத்திரம் ராஜா பலி பார்க்கிலும் கர்த்தாவே கீழ்ப்படிந்து கர்த்தாவே விரும்பி ராஜா ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே விசுவாசம் விசுவாசம் என்று சொல்லி ராஜா நீங்கள் கிரியைகளை விட்டு விடாதபடிக்கு தகப்பனே கிரியைகளை கர்த்தாவே ஆண்டவரே ராஜா எங்கள் வாழ்க்கையில் கிருபை செய்யும்படியாய் ஆண்டவரே நன்றி கொடி ஸ்தோத்திரம் Yes Lord, thank you Master. இதோ பா கர்த்தரால் கர்த்தாவே வெற்றினால வருகிற கர்த்தாவே காரியங்கள் ஆண்டவரே கர்த்தருக்கும் எங்களுக்கும் தடையா இல்லாதபடிக்கு இந்த உலகத்தின் காரியங்களை கர்த்தாவே ஆண்டவரே சுவாமி ராஜா கர்த்தாவே அப்பா தகப்பனே ராஜா எங்களுக்கும் ஆண்டவரே கர்த்தருக்கும் நடுவே வராதபடி Amen Jesus. Yes Lord. வார்த்தைகளுக்கு அப்பா நாங்கள் கீழ்ப்படிய கர்த்தர் Yes Lord. Yes Jesus. செலுத்துகிறோம் கர்த்தர் தகப்பனே தொடர்ந்து எங்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் காரியங்களை கர்த்தாவே ஆண்டவரே சுவாமி எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அப்ளை பண்ண கர்த்தருக்கு விஷயம் ஆமென் ஜீசஸ் செலுத்துகிறோம் பரிசுத்த ஆவியானவர் ராஜா ஆண்டவரே சுவாமி இதோ கர்த்தாவே நினைவுபடுத்துகிற தேவன் தகப்பனே ராஜா ஆண்டவரே சுவாமி இதோ அப்பா கிறிஸ்து தகப்பனே இந்த உலகத்தில் இருந்தபோது சீஷரிடத்துல பேசின காரியங்களை தேவன் தகப்பனே அவருடைய மரணத்துக்கு பின்பாக பரிசுத்த ஆவியானவர் கேட்ட காரியங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில தகுந்த நேரத்துல ராஜா கர்த்தர் நினைவுபடுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் நாம மகிமைப்படட்டும் ஆமென் 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 என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே ஆமென் ஆமென் ஹalleluya praise the Lord praise Jesus thank you praise the Lord praise